என்ன மல்லிகா, இன்னைக்கு என்ன வீட்லயா இருக்கிற? ஆமா மலரு, வீட்ல தான் இருக்கிறேன். என்ன அதிசயமா வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குது? ஆளவே பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்பெல்லாம். எங்க மலர், இப்பெல்லாம் வீட்ல தான் இருக்கிறேன். உங்களை தான் யாரையுமே பார்க்கவே முடியல. எங்களை பார்க்க முடியலையா? நாங்க தான் வீட்ல தான் இருக்கிறோம். நீ தான் ஏதோ வியாபாரம் பண்றேன்ட்டு ஏதோ வித்துட்டு இருந்த பக்கத்து ஊருக்கெல்லாம் போய். என் மல்லிகா, அப்ப என்னாச்சு? எங்க மலரு, ஏதோ அப்பெல்லாம் மழை கொஞ்சம் வந்துட்டு இருந்தனால ஏதோ கீரை கட்டலாம் கொஞ்சம் அறுத்து கொண்டு போய் வித்துட்டு வந்தேன். கொஞ்சம் கீரைங்க பழங்க ஏதோ காய்கறிங்க அந்த மாதிரி ஏதோ கொண்டு போய் வித்துட்டு இருந்தேன். இப்போ என்னால் அப்படி போகவே முடிய மாட்டேங்குது மலரு. எனக்கு கொஞ்சம் முடியாம போயிடுச்சா இடையில, அதனால அப்படியே விட்டுட்டதையே. இப்போ 10-15 நாள் வீட்டில் தான் இருக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே. உங்க பையன் கூட பார்த்தேன் விளையாடுறதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு இருந்தா. கேட்டதுக்கு அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்னேன். சரி, நானும் நீ ஏதோ வேலைக்கு தான் எங்கே போயிருப்பியா என்னமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்ல மலரு, அவன் நான் எங்க பக்கத்துல பேசிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு அம்மா வீட்டுல இல்லன்னு நினைச்சிட்டு அப்படி சொல்லியிருப்பான்னு என்னமா. சரி, எங்க போயிட்டு வரவா? வந்து உட்காருவா. இல்ல மல்லிகா, வேலை இருக்குது. நான் அதான் கொஞ்சம் தோட்டத்து வரைக்கும் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேனா. சரி, அதான் சாப்பாடு கொஞ்சம் போய் எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். சரி, அதான் நீ வீட்டுக்கு போகணும்னு வேலை நிறைய கிடக்குது. ஓஹோ, தோட்டத்துக்கு போயிட்டு வரியா? நீங்க தான் தோட்டத்துக்கே நீ கூப்பிடுறதே இல்லை. வேலை இருந்தா கூட கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. வேலை தெரியாதவங்களை எல்லாம் கூட கூட்டிட்டு போய் சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா வேலை தெரிஞ்சவங்களுக்கு வேலை இல்லை. ஏமலர, நீங்களே ஒருத்தர் கூப்பிடலன்னா அப்புறம் நாங்களே என்ன பண்றது? நீ அட ஏமலுக்கு அப்படி சொல்ற? நாங்களும் சரியா தோட்டத்துக்கு வேலைக்கே போகல. நான் சும்மா சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் போயிருந்தேன். வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய போகல. எங்க இந்த பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டதுக்கு அப்புறமா எங்க சரியாவே தோட்டத்து பக்கமும் போகல, ஒரு வேலையும் செய்யல. ஏதோ எங்க வீட்டுக்காரர் தான் அப்பப்போ ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் இந்த பிள்ளைங்களே வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் தான் இருக்கிறேன். ஏதோ 1-2 நாள் தான் சரி சும்மா ஏதோ வர சொன்னாருன்ட்டு போயிருந்தேன். அப்புறம் வேற ஏதோ 2 நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு கொடுக்குறக்கே போறேன். இல்லாட்டி பையன் தான் கொண்டு போய் கொடுப்பா. இன்னைக்கு என்னம்மா அவன் போகலான்ட்டான். ஏதோ விளையாடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தான். 1.5 வயசு அங்கே தான் விளையாடிட்டு இருந்தானுங்களாட்டு இருக்குது. சரி, அதான் நானே அப்படியே பொடியடியாக போய் சரி கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு போனேன். எங்கே சரியா தோட்டத்துக்கும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. ஓஹோ, அப்படியா? சரி சரி, இனி ஏதாச்சும் தோட்டத்தில் ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடு மலர, நானும் வர்றேன். கையில் வேறு காசே இல்லை. இருந்த காசெல்லாம் எல்லாம் போட்டு இந்த பையனுக்கு வேறு காலேஜில் எல்லாம் கொண்டு போய் ஃபீஸ் கட்டிக்கிட்டான். நீ செலவுக்கே ஒன்றும் காசே இல்லை மலரு. நீ ஏதாவது வேலைக்கு போனாதான். சரி, ஏதாச்சும் இருந்தால் சொல்லு, நானும் கண்டிப்பாக வரேன். சரியா? என் மறந்துட்டு நீங்கள் மட்டும் 4 பேர் சேர்ந்து போயிடாதீங்க. நீ கூப்பிடு. கண்டிப்பாக கூப்பிட்ற மல்லிகை. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் அடுத்த வாரம் தான் ஏதாவது களை எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏதோ அறுவடையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம அப்புறம் அடுத்த வாரத்தில் ஏதாவது வேலை இருந்தால் இருக்கும். நான் அப்போ உனக்கு சொல்லி விட்றேன், நீ வருவியாமா? சரியா? சரி மலரே, அப்படியே அந்த சீதாக்கா கிட்டே சொல்லிடு. ஏதாச்சும் அவங்க தோட்டத்துலேயும் வேலை இருந்தால் நீ கூப்பிட சொல்லு, நானும் வர்றேன். அந்த அக்காவே நீ கூப்பிட்றதே இல்லை எதுக்கும். சரி சரி, சொல்கிறேன் நானும் கண்டிப்பா. எங்க அந்த அக்காவும் தோட்டத்து பக்கமே போகல. நாங்களும் தான் அதான் லீவ் விட்டதுலேருந்து சொல்கிறேன் பாரு, வீட்டில் தான் இருக்கிறேன். பெருசாக எங்கேயுமே வேலைக்கே போகல. அது என்னமோ 2-3 நாள் டூருக்கு போனேன். அதுக்கப்புறம் பாரு ஏதோ ஒரு 2-3 நாள் தான் வேலைக்கு போனோம் தோட்டத்து பக்கமே. அதுக்கப்புறம் வீட்லேயே தான் இருக்கிறோம் நாங்களும். ஆமாம்மா, டூருக்கெல்லாம் வேறு போயிட்டு வந்தீங்க. ஆமான்ற பையன் வந்திருந்தான்ல. டூர் போகிறப்ப கூட இந்த மாதிரி போகிறேன் நீ வரையான்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் மலர் நீங்க? அது ஏன் மல்லிகை அப்படி சொல்கிறேன்? நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன மறந்துட்டியா? ஆமாம், எப்போ கூப்பிட்டீங்க? முன்னாடியே சொல்லாமல் காலையில் கிளம்புறதுக்கு நைட்டு சொல்கிறேன். அப்புறம் எப்படி திடீர்னு கிளம்புறது நான்? சரி, அதனால தான் பையனை மட்டும் அனுப்பி வச்சேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா தானே நானும் சரின்னு சொல்லியிருக்க உடனே. அது எங்களுக்கே ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும் மல்லிகா. திடீர்னு கிளம்புனது தான். மத்தியானம் தான் பேசி வச்சான். அப்புறம் வண்டி எப்போ கிடைக்குது என்னன்னு தெரியாம தான் ஒன்றும் ஒருத்தர்கிட்ட எதுவுமே சொல்லலை. எங்களுக்குமே தெரியாது. அப்புறம் சடனாக கிளம்புனது தான். அப்புறம் வண்டி கிடைச்சிருச்சுன்னு அதை பார்த்து காளிமக்கா பையன் சொன்னான். சரி, அதுக்கப்புறமா சரி காலையில் போகலான்னு உடனே முடிவெடுத்தது தான். சரி, அப்போதான் யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு கூப்பிட்டேன். நீ தான் வேற ஏதோ ஊரில் ஏதோ கல்யாணத்துக்கு போகணும் வர முடியாதுன்னு சொன்னீல்ல? ஆமாம் சொன்னதான். அதான் திடீர்னு சொன்னனால என்ன பண்ணுறேன்னு தெரியாமதா. அப்புறம் ஒரு கல்யாணம் வேறு இருந்தது. அதனால தான் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருந்த நைட்டு. அப்போ தான் நீ கூப்பிட்ட. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்கள் வீட்டுக்கார கல்யாணத்துக்கு போக சொல்லிட்டு நானும் பையனை வச்சு டூருக்கு வந்திருப்போம். சரி, உடுமலைக்கா ஏதோ அவசரத்தில் போனனால சரியா அதான் திடீர்னு போனதுன்னு சொல்கிறேன் பாரு. சரி, இனிமேல் அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் போகிறப்ப முன்னாடியே எல்லாம் கரெக்டாக பேசி எல்லாம் யோசனை பண்ணிட்டு அப்புறம் போகலாம். சரி மலரே, எங்கேயாச்சும் போகணும் முன்னாடியே சொல்லுங்க, நானும் வருவல்ல. சரி மல்லிகா, சொல்கிறதெல்லாம் கண்டிப்பா. மலரே, காப்பேசி குடிச்சிட்டு போவியாம்மா? இல்லை மல்லிகா, நீ வேலைக்கு பாரு, நானும் போயிட்டு வரேன். சரியா? அப்புறம் ஏன் வீட்டில் வேலை இல்லாட்டி அப்படியே அந்த பக்கம் வர வேண்டியது தானே? வர மலரு, வரேன். எங்கே அதான் கொஞ்சம் முடியாமல் போயிருக்குன்னு சொன்னால அதான் அப்படியே வீட்லேயே இருந்துட்டேன். நானும் இப்போ 2-3 நாளாகவே எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி சரி, என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? போயிட்டு தான் வந்த மலர். அதெல்லாம் சரி சரி, அப்போ உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாகட்டும்.
அப்புறம் ஒரு வாரம் வேணா போகட்டும். அப்புறம் அடுத்த வாரத்துல வேணா தோட்டத்துல வேலை இருந்தா நான் ஃபோன் பண்ற வருவியாமா? அதுக்குள்ள பசங்களும் எல்லாம் காலேஜ் திறந்துரும்ல, அப்ப எல்லாம் போயிருவாங்க. அப்புறம் நம்ம வாட்டுக்கு நிம்மதியா வேலைக்கு போலாம். ஆமா மலரு, அப்படிதான் பண்ணணும். நானும் இந்த பையன் போற வரைக்கும் வீட்டுல தான் இருக்கணும். இந்த பையன் இல்லாட்டி எங்கேயும் போறானுங்க வரானுங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்னாரும் வீட்லயே தங்குறதுலயே இருக்குது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. வந்தா எங்க வீட்டுல தான் இருப்பாங்க. இந்த கதிரும் இந்த ஆதி அங்கதான் இருக்கிறானுங்க. இப்ப கூட ஏதோ கேரம் போர்டு விளையாடிட்டு தான் இருந்தாங்க வீட்டுல நான் வரும்போது. அதுதான் சரி தோட்டத்துக்கு நானே சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். அப்படியே அப்படி இல்லாட்டி எங்க தோட்டத்துக்கு தான் ஏதோ தண்ணி பாய்ச்சிருக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு இருந்தானுங்க. என்ற வயன் கூட தான் சேர்ந்து ஏதோ தோட்டத்துல தான் போய் விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி இப்படி வீட்டுல தான் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பானுங்க பக்கத்துல தான். சரி சரி, நானும் அதனாலதான் விட்டுறது, பெருசா கண்டிக்கிறது இல்ல. சரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி எங்க போனாலும் இங்க பக்கத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுறது. இன்னும் தோட்டத்துக்கு போனா எங்க வீட்டுக்காரர் அங்க பாத்துக்குவாரு என்ன பண்றாங்க என்னன்ட்டு. அப்புறம் வீட்டுல விளையாடிட்டு அப்புறம் நான் வீட்டுல தான் இருக்கிறேன், அதெல்லாம் பாத்துக்குவோம். இல்லாட்டி அவங்க வெளியே மரத்துக்கடியாத உட்காந்து ஏதாவது விளையாடிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வேற எங்க போறானுங்க. சரி மாலிகா, சரி நான் கிளம்புறேன். சரி மலரு, நீ தான் ஏதாவது காப்பி குடிச்சிட்டு போனா வேண்டாங்கிற. இல்ல மல்லிகா, நானும் கொஞ்சம் தோட்டத்துல ஒரு கொண்டு போன சாப்பாடுல மிச்சம் வச்சுட்டாரா, சரி அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இனி என்ன இப்போ எப்படி குடிக்கிறது? சித்த நேரம் கழிச்சு அப்புறம் வீட்டுக்கு போய் பசங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நானும் போட்டு குடிச்சுக்கிறேன். சரி போயிட்டு வரேன், சரியா? சரி உடம்ப பாத்துக்கோ. சரி மலரு, சரி பையன் அப்புறம் வர சொல்லு. அவன் எங்க இப்ப வர போறான்? அவன் சரி போடா உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னாலும் அவன் போக மாட்டான். நான் அப்புறமேல் போறத அப்படின்னா சரி கடக்குது அங்கதான் இருக்கிறானுங்க, அப்புறமா வரட்டு வீடு. சரி மலரு, சரி அப்படியே பாத்துக்க கொஞ்சம் அவன் அப்படியே. காளிமக்கா, வாணிலா வா. என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஜாலியா அப்படியே உட்காந்துட்டீங்க? அடி யானைலாம் நீ வேற, நான் என்ன ஜாலியாவே உட்காந்துட்டு இருக்கிறேன். நானே 2-3 நாளா முதுகு பிடிச்சிருச்சு, கழுத்து வலி வேற. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் எல்லாம் கட்டாந்தரையெல்லாம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு படக்காளி பக்கமெல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்பதான் சித்த நேரம் வந்து உட்கார்ந்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? இல்லக்கா தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன். என்னக்கா பால் கறந்துட்டீங்களா? இன்னும் இல்ல நிலா, என்னால இன்னைக்கு கறக்கவே முடியலையா, குமிஞ்சாவே ரொம்ப குமியவே முடியல. சரி அதனால கறக்கிற பால் வர சொன்னேன். அந்த பையன் என்னடானா இன்னும் காணும். சரி அதை நானே போய் கறக்கலாமா என்னன்ட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்தேன். சரி அந்த பையனுக்கு வேற ஃபோன் பண்ண வந்துட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் வரக்கானு அதுதான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரி சித்த நேரம் பார்த்துட்டு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் வரலன்னா நான் தான் போய் கறக்கணும். ஓஹோ, அப்ப இன்னும் கறக்கலையா? நான் கொஞ்சம் பால் வாங்கிட்டு போலாம்னு நினைச்சிட்டு தாக்கா வந்தேன். அப்படியா? சரி சரி கொஞ்சம் நில்ல, அந்த பையன் வந்துருவான், வேணா கொஞ்ச நேரம் வந்து உட்காருவா. வர சொல்லிட்டு இருக்கிறேன், வந்துட்டு இருக்கிறாங்க கிட்ட வந்துட்டா அப்படின்னு சொன்னேன். சரி வந்து கறந்ததை வேணா ஊத்தி தருவியா, எடுத்துட்டு போவியாமா? சரிக்கா, சரி அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தா வாங்கிட்டு போறேன். நீ போயிட்டு மறுபடியும் யார் வர்றது அவ்வளவு தொலைய இருந்து. என்னக்கா சிம்ரன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டாளா? இன்னும் வரல நிலா, வர நேரம் தான், அவ்வளவு கொஞ்ச நேரத்துல வந்துருவா. எங்க 1.5 புள்ளி இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்தோன்னு சேர்த்திட்டியா? சேர்த்திட்டக்கா. எங்க இந்த சோனி இவங்கள போற பக்கம் தான் சேர்த்திருக்கிறியா? சோனி போற பக்கமா? சோனி எல்லாம் இப்ப காலேஜுக்குள்ள போயிட்டா. 1.5 புள்ளி இனி எல்கேஜிக்கு தான் சேர்த்திருக்கிறா, அதுக்குள்ள காலேஜுக்கு சேர்த்திட்டியான்னு கேக்குறீங்க? அது இல்ல, சோனி படிச்ச ஸ்கூலுக்கு தான் சேர்த்திருக்கிறியா? இந்த பிள்ளைங்கள இப்ப சிம்ரன் போற பக்கம் தான் சேர்த்திருக்கிறியா என்னன்னு கேட்டேன். இல்லக்கா, அதான் சின்ன பிள்ளைய சேர்த்திருக்கிறாள், சின்ன பிள்ளை பையனை அவ போற பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்திருக்கிறேன். ஓஹோ, அதான் பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துலயா சேர்த்திருக்கிறாப்பா? ஆமாக்கா, சரி பார்த்தேன் அந்த ஸ்கூல்ல. சரி சின்ன பிள்ளை பையன் நல்லா தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறேன், அவளும் சரி அங்கேயே சேர்த்து விடினா. சரி அதெல்லாம் நானும் சின்ன பிள்ளைங்க தான் போய் அப்புறம் 2 பிள்ளைய அங்கேயே சேர்த்திட்டக்கா. சரி விடு பார்த்து போயிட்டு வரட்டு. என்ன ஆட்டோ பிடிச்சிருக்கிறியா? ஆமாக்கா, சின்ன பிள்ளை பையன் போகிற ஆட்டோவில் தான் இவளையுமே பேசியிருக்கிறேன், அதில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ தான் ஒரு வாரமாகவே போயிட்டு தான் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. ஆமாம் ஆமாம், அவனை என்ன போன வருஷம் தானே கொண்டு போய் சேர்த்தா, அவன் என்ன 1வது தான் போகிறான்? இல்லைக்கா, அவன் இன்னும் 1வது போகல, இப்போதான் என்னமோ யூகேஜிக்கு என்னமோ போகிறான். ஓ அப்படியா? அப்போ என்ன அவனை விட 1.5 புள்ள என்ன 1 வயசு கம்மியா? ஒரே வருஷத்தில் பிறந்தவங்க தானே? ஆமாக்கா, வருஷம் ஒன்று தான், ஆனால் பாருங்க ஒரு 6-7 மாதம் தான் வித்தியாசம். அது இந்த பள்ளிக்கூடத்தில் என்னடானா அந்த முதல் 6 மாதம் பிறந்தவங்களும் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து வர வருஷத்தில் சேர்த்திக்கங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் போன வருஷமே அந்த பையனை சேர்த்து போகிறப்ப போய் கேட்டல, இவளை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அடுத்த வருஷம் கொண்டு வந்து விடுங்கன்னாங்க. அது என்னமோ அப்புறம் அந்த ஆகஸ்ட் மாதம் தாண்டினதுக்கப்புறம் பிறந்தாங்கன்னா எடுக்கிறது இல்லையில அந்த வருஷத்தில். இந்த புள்ள வேற நவம்பர் மாதம் தான் பிறந்தது, தீபாவளி டைமில் தானே பிறந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அதனால இந்த வருஷம் தான் சேர்க்க முடிஞ்சதுக்கா. காளிமக்கா, வாங்க வேலுசாமி அண்ணா, என் அப்படியே ஃபோன் பண்ணா வரேன்னீங்க, இவ்வளோ நேரமா? பாருங்க பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நான் நீங்க போய் கறந்து வைங்க கொஞ்சம் சீக்கிரம். வந்துட்டு தான் இருந்தா. சரி வழியில கொஞ்சம் வண்டி பஞ்சர் ஆகி போச்சா,
சரி அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுக்கா, இல்லாட்டி நான் அப்படியே வந்திருப்பேன். சரி கொஞ்சம் இருங்க, உட்காந்துட்டுங்க, நான் சித்த நேரத்தில் கறந்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வேலை சாமி, சொசைட்டில வேற கொண்டு போய் ஊத்தோனே. சரிக்கா, நான் சீக்கிரம் கறந்துடுறேன். சரி இருநிலா, 10 நிமிஷத்துல அதெல்லாம் கறந்துருவாங்க, வாங்கிட்டு போ. சரிக்கா பரவாயில்ல. என்னக்கா பையனுக்கு கல்யாணம் எல்லாம் எப்போ என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்க இன்னும். ஆமா நீல, கல்யாணத்துக்கெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதான் அந்த புள்ளையோட அப்பா அம்மா ஊருக்குள்ள இருந்து வர்றாங்களாமா, அதான் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாங்களாமா. நம்ம டூர் போயிட்டு வந்தோம்ல, வந்ததுக்கு அப்புறமா 2-3 நாள் கழிச்சு தான் ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நானுமே வீட்டுக்காரெல்லாம் பேசினோம். அதான் டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சாச்சு. நாங்க இன்னும் 10-15 நாள் கிளம்பி வந்துருவோம் நாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்து முடிவு பண்ணி செஞ்சிட வேண்டியதா கையோட. என்னக்கா இன்னும் அப்புறம் நிச்சயமெல்லாம் பண்ணல? நிச்சயம் பண்ணிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க? ஆமா நீலா, நிச்சயம் பண்ணாம அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்களா? அதுக்கு இல்லக்கா, நம்மளாம் நிச்சயம் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசம் 4-5 மாசம் தள்ளி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம். இல்லை அந்த மாதிரி அப்புறம் நிச்சயம் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை எல்லாம் தள்ளி வைக்கிற மாதிரி பண்ணுவீங்களா என்ன? இல்லை நீலா, அதை பற்றி தான் பேசினேன். அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், அவங்ககிட்டயே சொல்லியிருக்கிறோம். நீ நீ என்ன அதான் இதுதான் கட்டுறதுன்னு ஆகிப்போச்சு. நீ அந்த பிள்ளையும் வேற இங்கே இவனுக்காக வந்து காத்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. அப்புறம் நீ என்ன பண்ணுறது? சரி அதான் அவர் யோசனை பண்ணி வச்சிருக்கிறோம். சரி பார்க்கலாம் அதுபடி நடக்குதா என்னன்னு. என்னக்கா பெரிய பிளானா? அப்படியெல்லாம் இல்லை நீலா, முதல்ல அவங்க வரட்டும், நம்மளா பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு தான் நான் எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்கிறேன். சரி அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்டே அதான் சொன்னேன், அவரும் சரின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி அவங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி எதுக்கு அவங்க வரட்டும். ஏன்னா சின்னப்புள்ள போயிட்டு இருக்கிறாளாட்டு இருக்குது. சின்னப்புள்ளா, ஏ சின்னப்புள்ளா. யாரு நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது? ஏ சின்னப்புள்ளா கொஞ்சம் நில்லுடி. அடி காயத்ரி, எப்போ வந்த? நீ தான் கூப்பிட்டியா? ஆமாண்டி சின்னப்புள்ளா, என்ன கூப்பிட கூப்பிட காது கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற? என்னடி பண்ணுறது, நான் ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே போயிட்டு இருந்தேன், அதை நீ கூப்பிட்டு சரியா கேட்கலையாட்டு இருக்குது. சரி ஆமா, எப்போ வந்தா? எப்படி இருக்கிற? அதுவா சின்னப்புள்ளா, நான் நேத்து தான் வந்தேன். ஓ நேற்று தான் வந்தியா? சரி சரி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கா சின்னப்புள்ளா, சூப்பரா இருக்கா. அம்மா நீ எப்படி இருக்கிற? வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்குது? இவன் நம்ம வாழ்க்கையை பற்றி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறா. நம்ம வாழ்க்கை வரலாறு சொல்கிற நிலமையிலேயே இருக்கிறோம். என்ன சின்னப்புள்ளா, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்கிற? அது ஒன்றும் இல்லடி, அதான் ஏதோ ஒரு யோசனைன்னு சொன்னல, அதுதான். சரி அது விடு. அம்மா என்ன கேட்ட? ஆமா சரியா போச்சு போ, உனக்கு காதும் கேட்க மாட்டேங்குது வர வர. எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு போய் என்னமோ எவ்வளவு நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்கிற ஏண்டி சின்னப்புள்ளா? என்னடி சொல்கிறது என்ற வாழ்க்கையை பற்றி? இருந்தாலும் கேட்டுட்டேன், அதுக்காக சொல்கிறேன். என் வாழ்க்கை என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் கூட அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறேன். வேற என்ன பண்ண சொல்கிறா? நீ சின்னப்புள்ளா இருந்தாலும் உனக்கு இன்னுமே நக்கல் தீரவே இல்லடி, கொஞ்சம் கூட குறையவே இல்லடி. நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிற சின்னப்புள்ளா. இதுதான் சின்னப்புள்ளா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ஐ லவ் யூ சோ மச் டி சின்னப்புள்ளா. நீ என்னடி உன் புருஷன்கிட்ட சொல்கிறதால என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? போடி சின்னப்புள்ளா, உனக்கு எப்போ பார்த்தாலும் குறும்பு தாண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அருவி கார்ட்டூன் தமிழ் சேனலுக்கு கொஞ்சம் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கப்பா மறக்காமல்.